அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தன். இன்றைய ஆத்மோபதேசம், ஆனந்தமே பெரும் செல்வம். ஆனந்தம் என்னும் பெரும் செல்வம். இதைப் பற்றி இன்று பார்ப்போம். முதல் விஷயம், சாதாரணமாக செல்வம்னா தெரியும். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூடிய பணம், தேவைகள் கிடைத்தால் அது செல்வம். தேவைகள் நிறைவேறவில்லை என்று புரிந்தால் அது செல்வத்தை நோக்கி நகரவில்லை என்று புரிகின்றது. அது என்ன? ஆனந்தமே பெரும் செல்வம் என்கின்ற வார்த்தை. சற்று நாம் ஆழ்ந்து வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். சமுதாய வாழ்க்கையாகட்டும், ஆன்மீக வாழ்க்கையாகட்டும், எந்த வாழ்க்கையிலுமே நாம் எதை அடைந்தாலும் உங்களுக்குள் பரிபூரண நிம்மதி, நிறைவு, திருப்தி, சந்தோஷம். பரிபூரண நிம்மதி, நிறைவு, திருப்தி, சந்தோஷம். இது நடந்தால்தான் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆனால் சமுதாய வாழ்க்கை மட்டுமே நோக்கி நகர்கின்ற மனிதர்களுக்கு இந்த முழுமைத்தன்மை நோக்கி நகரவும் முடியவில்லை, உணரவும் முடியவில்லை. ஏழையாகட்டும், நடுத்தர மக்களாகட்டும், உயர்ந்த செல்வந்தராகட்டும், எந்த வாழ்க்கையில் இருந்தாலும், படியில் இருந்தாலும், வளர்ச்சியில் இருந்தாலும், வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும், இந்த பரிபூர்ண நிம்மதி, நிறைவு, திருப்தி, சந்தோஷம் இது ஏற்படுகின்றதா என்பதுதான் அடிப்படை. தொடர்ந்து வாழ்க்கையில கம்பேர் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, அதாவது கஷ்டப்பட்டு, இஷ்டப்பட்டு, பல ஆண்டுகள் உழைத்து ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு கார் வாங்குறதோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் பிறகு ஏற்படுகின்ற இந்த அனுபவம் மிகவும் முக்கியமானது. அதோடு நம் மனம் ஆசை நோக்கி நகராமல் கிடைத்ததை முழுமையாக அனுபவிக்கின்றதா என்கின்ற கேள்வி கேட்குவது மிகவும் முக்கியம். சற்று இதை கவனித்தால் புரியும். எல்லா மனிதர்களுக்கும் பரம்பொருள் இயற்கை சக்தி, பேரானந்த சக்தி ஒரு மனிதனின் தேவையை பூர்த்தி செய்கின்றது என்பது சத்தியம். ஒரு மனிதனுடைய தேவைக்கான உணவு, தேவைகளை பூர்த்தி செய்கின்றது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆசை என்கின்ற தெளிவில்லாத ஆசை என்பதே தெளிவில்லை. தெளிவோடு சிந்திப்பவர்களுக்கு தேவைகள் என்று பெயர். தெளிவில்லாத எண்ணங்கள், தெளிவில்லாத சிந்தனைகள், தெளிவில்லாத லட்சியங்கள், அது ஆசை என்று பெயர். அதை நோக்கி நகரும்போது நிதானத்தை இழந்து அனுபவிக்கும் தன்மையை இழக்கின்றான் மனிதன்.
ஆசையில் செய்கின்ற எல்லா வகையான செயல்களும் அதோடைய பலனாக மனிதனுக்கு கிடைப்பது என்னவென்றால், அனுபவிக்கும் தன்மை, ரசிக்கும் தன்மை. இதுதான் அங்கு நடக்கின்றது. சில நொடிகள் கூட அனுபவிக்காது. அடுத்தது என்னன்னு சொல்லி மனசு தாவத் தொடங்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, செயலாவும் எடுத்துட்டு போயிடுது. அப்பொழுது எப்பதான் அந்த நிரந்தரமான அமைதி, திருப்தி, சந்தோஷம் நிரந்தரமாக நிரந்தரமாக இது எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். அதான் நேச்சர். யாருமே டெம்பரவரியா எனக்கு நிம்மதி வேணும், டெம்பரவரியா சந்தோஷம் கிடைச்சா போதும்னு எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்ப்பதில்லை. எப்பவுமே நிம்மதியா இருக்கணும். எப்பவுமே திருப்தியா இருக்கணும். எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கணும். நிரந்தரமான சந்தோஷத்திற்கு பெயர் ஆனந்தம். அப்ப எப்பொழுதுதான் இது கிடைக்கும் என்றால், உயிரின் இருப்பை உணரும்போதுதான், ஆனந்தத்தை உணரும்போதுதான் அது கிடைக்கின்றது. இதைத்தான் நான் பெரும் செல்வம் என்று சொல்கின்றேன். இந்த அனுபவிக்கும் தன்மை பரிபூர்ண நிம்மதி, நிறைவு, திருப்தி, பரிபூர்ண சந்தோஷம் இது அனைத்தும் கிடைப்பதுதான் பெரும் செல்வம் என்கின்ற வார்த்தை பிரயோகம் செய்கின்றேன். சமுதாயத்தில் நிறைய பேர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, எல்லாமே இருக்கு, எனக்கு ஒரு மன நிம்மதி இல்ல, எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, ஒரு நிம்மதியாவே இருக்க முடியல, ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியல. காரணம், இந்த உயிரின் இருப்பாகிய ஆனந்தம் என்பதை உணராதனால் ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் உணர்வதற்கான வாய்ப்பு கிடைச்சி ஆனந்தத்தை உணர்ந்து விட்டார், ஆனந்தத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே நிச்சயமாக சொல்ல முடியும், வாழ்ந்தோங்கிற திருப்தியும், மன நிம்மதியும், மன தெளிவும், சுதந்திரமும் இது அனைத்தும் சேர்ந்த ஆனந்தத்தோடு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம, ஆசையில சிக்காம, கம்பேரிசன் பண்ணாம, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள். ஒரு மனிதன் இப்ப இருக்கின்ற செல்வம், வருமானம், இருக்கின்ற இடம், இப்ப என்ன இருக்கோ அதை வைத்து ஆனந்தமாக இருப்பதை வைத்து சுகமாக, இனிமையாக, நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றால், நிச்சயமாக அவர்கள் நினைத்தது நடந்தாலும் கூட நிம்மதியாக வாழ இயலாது. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மனம் இங்கு மிக பெரும் ஒரு வேலை செய்கின்றது. எந்த ஒரு மனிதன் மனத்தெளிவு ஏற்பட்டு நிரந்தரமான சந்தோஷம் வெளியில் இல்லை, தன்னுள் தான் இருக்கின்றது, அது ஆனந்தம் என்கின்றதை தெரிந்து கொண்டு அதை உணரும் போதுதான் 24 மணி நேரமும் பரிபூர்ண நிம்மதியோடு, நிறைவோடு, திருப்தியோடு, ஆனந்தத்தோடு வாழ இயலும். இது கதையல்ல, இது சத்தியம். நம்மளே சற்று சிந்தித்து பார்ப்போம். பிறந்தது முதல் இன்று வரை என்ன என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது? மனம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றதே.
இதைத்தான் நான் ஆனந்தம் என்னும் பெரும் செல்வம் என்று வார்த்தை பிரயோகம் செய்கின்றேன். ஆனந்தம்தான் பெரும் செல்வம். ஆனந்தம்தான் குறைவில்லா செல்வம், நிறைவான செல்வம், பரிபூரண செல்வம். சற்று ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சொல்ல முடியும். ஆசையிலிருந்து விலகுவது சாதாரண விஷயம் அல்ல. ஆசையை கையாளுவது மிகப் பெரும் ஒரு கடினமான விஷயம் அது. டெம்ப்டேஷனை ஹேண்டில் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆசைதான். சில கருத்துகள் நிலவுகின்றது. ஆசை இல்லாமல் வாழ இயலாது. அனைத்திற்கும் ஆசைப்பட வேண்டும். நான் என்ன மீன் பண்றேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தேவைக்கு அதிகமாக தேவையற்ற டெம்ப்டேஷன்ல நம்ம சிந்தித்து செயலாற்றுவது ஆசை. ஒரு ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்துக்கான சரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தேவை. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதிகமா ஆசைப்படாத. என்ன தேவையோ அதை பார்த்து நிதானமா செய். நிறைய பெரியவர்கள், முன்னோர்கள் இதை பயன்படுத்துவார்கள். இதை தாண்டி நான் என்ன இதில் சொல்ல முயற்சிக்கின்றேன் என்றால், எதை உணர்வதினால் நம்முள் நிறைவு, நிம்மதி ஏற்படுகின்றது? ஆனந்தம், உயிரின் இருப்பு, ஆனந்தம் என்னும் பொக்கிஷம். இதைவிட உலகத்தில் பெரும் செல்வம் இல்லை. இந்த ஆனந்தத்துல பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல ஒரு பெரிய அனுபவம் இல்லை. இந்த ஆனந்தத்தில் லயமாக 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 எதையும் வெளியில் தேடுவதற்கான முனைப்பு இருக்காது. ஆனந்தம் எனும் பெரும் சுகம். ஆனந்தத்தால் கிடைப்பது பரிபூரண திருப்தி, அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட். ஆனந்தத்தால் கிடைப்பது நிம்மதி. ஒரு மனிதன் தன்னுள் சுகமாக இனிமையாக இருந்தால் மற்றவர்களையும் அதை நோக்கி எடுத்துச் செல்வார். தன்னுள் டிஸ்டர்ப் ஆகி, டென்ஷன் ஆகி, விரக்தியிலையும் வெறுமையிலையும் அல்லது ஒரு ஆக்ரோஷத்தோட இருந்தாங்கன்னா அதை நோக்கி தான் வாழ்க்கையும் எடுத்துச் செல்லும். இது ஒரு கேள்வி நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற ஒரு ஃபாலோவர்ஸ் கேட்ட கேள்வி இங்க ஞாபகம் வருது. சாமிஜி மீண்டும் மீண்டும் ஆனந்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எங்களுக்கு உணர்வது சாத்தியமா? சாத்தியமாக இருப்பதனால்தான் இதை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இதை உணர்வது பெரும் கடினம் அல்ல, வெகும் சுலபமே. ஆனந்தத்தை உணர்வது எப்படி வெகும் சுலபம்னு சொல்றேன்னா, நீங்க ஆனந்தத்துல தான் இருக்கீங்க, உணராம இருக்கீங்க. ஆனந்தம் என்னும் உயிர் சக்தியினால் தான் நீங்க இயக்கப்படுகின்றீர்கள். அதை உணர்வது வெறும் சுலபமே, வெகும் சுலபமே. அதுக்கான சில பிராக்டிஸ் இருந்தா போதும்.
The right meditation is enough to experience bliss. எதை உணர்ந்து கொண்டே இருப்பதனால் மனம் குழப்பத்திலே இருக்கின்றது. எதை உணர்ந்து கொண்டிருப்பதனால் உணர்ச்சி முடிச்சாக மாறி தொந்தரவு செய்தே இருக்கின்றது. நிம்மதி கிடைக்கவில்லை. அப்பொழுது எதை உணர்ந்தோமானால் இது அனைத்திற்கும் தீர்வு வரும். ஜஸ்ட் பேசிக் லாஜிக். ஆனந்தம் என்கின்ற இருப்பிலிருந்து நீங்கள் சிந்தித்தால் தெளிவோடு இருக்கும். புரிஞ்சுக்கணும். எதையோ ஒன்று நாம் வெளியில் சாதித்து அதன் மூலமாக நான் பெரும் சந்தோஷத்தை உணரப் போகின்றேன் என்று துவங்கிய கணமே உங்களுடைய சந்தோஷம் இழக்கப்படுகின்றது. அப்ப என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தம் உங்களுக்குள் உள்ளுக்குள் உயிராய் இருக்கின்றது. அதை உணர்வதற்கான சரியான தியானங்கள் தான் தேவை. அதற்கான கைடன்ஸ் தான் தேவை. அப்ப வெளி உலக வாழ்க்கை என்பது தேவை. தட்ஸ் ஆல். இந்த உடலில் இந்த உயிர் ஆனந்தமாக இருக்கின்றது. அதை உணர்வதற்கு உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகின்றது. உடல் சுகமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆரோக்கியமான உணவு தேவை. அதற்கு பொருளாதாரம் தேவை. அவ்வளவுதான். உண்மையிலே சொல்றேன். ஆனந்தம் ஒரு மிக பெரும் ஒரு அமிர்தம். அமிர்தம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அமிர்தத்தை பருகுவது வேறு, சாதாரணமான ஒரு சுவையை பருகுவது வேறு. அமிர்தம் என்பது ஆனந்தம்தான். இது உணர்வு சார்ந்தது. ஆனந்தமோ அமிர்தமே. இந்த ஆனந்தத்தை உணரும் போது பயமற்ற வாழ்க்கையை வாழ்வோம். எதிர்பார்ப்பற்ற வாழ்க்கையை வாழ்வோம். Liberate from all the insecurity. எல்லா வகையான இன்செக்யூரிலிருந்து விடுதலை அடைவோம். ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுங்களா? பிரச்சனையே ஒரு மனிதனுடைய இந்த உணர்ச்சி முடிச்சுகளால் ஏற்படுகின்ற எண்ணங்களின் தொந்தரவுகள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. அந்த தெளிவு ஏற்பட்டாலே போதும். வேகமா சம்பாதிச்சு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும். ஆரோக்கியம் இல்லாத உணவை எடுத்துக்கொண்டு நோய் வருவது, அதற்கப்புறம் அதிகமாக செலவு செய்வது. ஆனந்தம் என்னும் பெரும் செல்வம். மனிதனாய் பிறந்தோமானால் பரம்பொருள் ஈசன் இறைவன் 6ஆம் அறிவை தந்த சுய சிந்தனையை தருவதற்கான ஒரே காரணம் உயிரின் இருப்பை, ஆனந்தத்தை உணர்வது. நிச்சயமாக 5ஆம் அறிவால் மிருகங்களால் இதை உணர முடியாது என்பதனால்தான் இயற்கை சக்தி 6ஆம் அறிவு என்கின்ற சுய சிந்தனையை தந்து மனித சரீரத்தை தந்தது. உண்மையிலே இந்த ஆனந்தத்துல லயமாக லயமாக வாழ்ந்தோங்கிற திருப்தி உண்மையிலேயே நீங்க பாருங்க. இந்த ஆனந்தத்தை உணராதனால என்ன ஆயிடுது அப்படின்னா,
மத்தவங்களுடைய வளர்ச்சி பிடிக்க மாட்டேங்குது. மத்தவங்க வளர்ச்சி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு காரணம் அதுதான். யாரெல்லாம் மத்தவங்க வளர்ச்சி பார்த்து டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ, அதுக்கு காரணம் இதுதான். எல்லா வகையான நிம்மதியற்ற தன்மையை உருவாக்குவதற்கு காரணம் ஆனந்தத்தை உணராதனால தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இறைசக்தி தீர்வு தராம படைக்கவே இல்ல. இது தீர்வு. இந்த ஆனந்தத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த ஆனந்தத்திலே வாழ்கின்றேன். இந்த சத்தியத்தை சில பேற்றை உணர வைத்திருக்கின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையும் நான் பார்க்கின்றேன். அவங்களுடைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கிறேன். ஆனந்தத்தோட நிம்மதியாக குடும்ப வாழ்க்கையும் இனிமையாக வாழ்கின்றார்கள். இது சாத்தியம் தான் என்று அனுபவத்தை பார்த்ததை வைத்து புரிந்து கொண்டேன். எது அழியாது, மாறாத, நிரந்தரமான செல்வம் தான் பெரும் செல்வம். எது மாறாத, அழியாத, நிரந்தரமான செல்வம் எது உங்ககிட்ட இருக்கு? எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. எதுவுமே நிரந்தரம் இல்லாம இருக்கு. வருது, போயிடுது. அதனால தான் நம்மளால அது பெரும் செல்வம்னு சொல்ல முடியல. அந்த செல்வத்து மேலயே பயம் வருது. இது நீடிக்குமா? இருக்குமா? ஆனால் எது நிரந்தரமான செல்வம் என்று பார்த்தால், உங்களுடைய உயிர் அந்த இருப்பிலேயே இருந்து இயங்குகின்றது. ஆனந்த உணர்வு. ஆனந்த உணர்வு. இதுவே பெரும் செல்வம். அழியா செல்வம். குறைவில்லா செல்வம். அனைத்தும் ஆத்ம ஆனந்தமே. இதை நோக்கி சிந்தியுங்கள். எல்லோருக்குள்ளும் இந்த ஆத்ம ஆனந்த அனுபவம் நடக்கட்டும். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன்.